உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு ரவி நற்றமிழின் அன்பு வணக்கம். தமிழில் மிக பழமையான இலக்கண நூலான தொல்காப்பிய பொருளதிகாரத்தில் மனித மன உணர்வுகள் மிக ஆழமாக கூறப்பட்டுள்ளன. உணர்வுகளின் வெளிப்பாடே மெய்ப்பாடு என்று தொல்காப்பியர் அவர்கள் விளக்குகின்றார். அதேபோல் உணர்வுசார் உளவியல் சைக்காலஜி என்ற நூலிலும் இந்த உணர்வு பற்றிதான் அதிகமாக பேசப்பட்டுள்ளது. இன்றைய காலகட்டத்தில் 10ல் ஒருவருக்கு மனக்கோளாறு உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் கூறியுள்ளது. இதை அன்றே நம் தமிழர்கள் உணர்ந்து உள்ளனர் என்று தொல்காப்பியம் விளக்குகிறது. தொல்காப்பிய ஒரு இலக்கண பாடல், நகையே அழுகை எளிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்ற அப்பாலிட்டே மெய்ப்பாடென்ப என்று மெய்ப்பாட்டியலில் இலக்கண விதியாக தொல்காப்பியர் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். இதில் 8 வகையான மெய்ப்பாடுகள் கூறப்பட்டுள்ளன. ஒவ்வொன்றும் 4ஆக விரியும். அதில் இன்றைய காலகட்டத்தில் உள்ள முதல் ஒன்றை இன்று பார்ப்போம். அதாவது உளவியல் அறிஞர்கள் அச்சம், பீதி, சினம் இந்த உணர்வுகள் தான் உடல் உள்ளுறுப்பையும் வெளியுறுப்பையும் பாதிக்கின்றது. மேலும் குரல் மாற்றம், முகபாவனை மாற்றம், குருதி மாற்றம், குருதி அழுத்தம், இதய துடிப்பு போன்ற பல்வேறு உடல் கோளாறுகள் ஏற்படுவதாக உளவியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள். இந்த தொல்காப்பிய பாடலில் கூறப்பட்டுள்ள அச்சம், வெகுளி, அச்சம் என்பது பயம் கொள்ளுதல், வெகுளி என்பது கடும் சினம், இதை பற்றி விரிவாக கூறப்பட்டுள்ளது. ஆதலால் இந்த அச்சத்தினாலும் வெகுளியினாலும் தான் நாம் பல்வேறு மனக்கோளாறுக்கு உள்ளாகிறோம் என்பது புலனாகிறது. ஆதலால் நாம் அந்த சினத்தையும் பயத்தையும் குறைத்து நம் உள்ளத்தையும் உடலையும் சிறப்பாக வைத்துக் கொள்வோம் என்று கூறுகின்றேன். மேலும் அடுத்த உணர்வினை அடுத்த காணொளியில் விளக்குகிறேன். நீங்கள் என்னுடைய இந்த சேனலுக்கு ஆதரவு அளித்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து இதில் உள்ள நிறைகுறைகளை கமெண்ட் செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.